ஒன்றும் இல்லை, இதை குருவைங்கிறதுனால இந்த வருஷம் நாங்கள் ஒரு அளவு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நிறையா குருவை விளைய வச்சுட்டோம், நிறைய விளைஞ்சிருச்சு, நல்லா விளைஞ்சி போயும் போது இதனோட முது பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 நாள் தொடரும் மழையில் அதுக்கு முன்னாடி ரவுண்டி தான். அடுத்தபடி இவ்வளோலாம் கவனத்தை பண்ணி வச்ச நிலத்துல இந்த நிலம் பழுத்து அப்படியே பழுத்து முளைச்சி போச்சு, கை வைக்க முடியாது, அழுகி போச்சு, கழுகி போச்சு வடிகால் இல்லாமல். இப்போ நாங்கள் எங்களோட கட்டம் இந்த சிபிசிஎல்ல சன்னமங்கலம் வாய்க்கா, முட்டத்து வாய்க்கா, பூதமுடி வாய்க்கா, வெட்டியாங்கனி, நடுகணி 4 வாய்க்காலும் இதில் கவர் பண்ணி திரும்பி இங்கே வருது. அந்த ஈசிஆர்ல தான் வடியணும். ஈசிஆர் ரோட்டை லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி ஏற்று அப்படியே நிற்கிது. இந்த தண்ணி இப்போ ஓடனா ஓடவே இல்லை, அப்படியே இன்னும் 1 மாசம்லாம் ஓடனா வடிஞ்சிடும். எதுவுமே கிடையாது, ஆசோட்டம் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் என்னோட கருத்து இந்த சிபிசிஎல் தான் எங்களுக்கு முதல் விஷம் பாய்சனே அதான். சிபிசிஎல் இப்போ இன்னைக்கு எங்களுக்கு பார்க்கறது சிபிசிஎல் நீங்கள் பார்க்குறீங்க, கடவுள் மாதிரி புண்ணியம் மாதிரி மகமாயி மாதிரி பாக்குறீங்க. அந்த சிபிசிஎல்ல எங்களை இன்னும் திரும்பி பார்க்கல, அப்படியே மண்ணை போட்டு மூடிட்டான். உள்ள போனாக்கா அடைக்கிறான், இங்க போனா காம்பவுண்ட், இந்த பக்கம் போனா முள்ளுவேலி, பார்த்தா 4 பக்கம் போக முடியல. வாய்க்காவை தொட்ட முடியல. 4 நான்குவழி சாலை விழுப்புரம் டு நாகப்பட்டினம் 4 வழி கான்கிரீட் சாலை போடுற பாருங்க. ஒழுங்கான வடிகால் பராமரிக்கவே இல்லை. இதை விட ஏக்கமா இருக்கும், தண்ணி பாயாது. இந்த 3 பிரச்சனைனால இந்த பகுதி 5-6 கிராமம் தண்ணி வடியாம விவசாயம் செஞ்சோம்னா தரிசாம போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இழப்பீடு தரேன்னு சொன்னாங்க. அந்த எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வாழ்வாதாரத்துக்கான இழப்பீடு 2003 மத்திய அரசு சட்டப்படி இன்னைய வரைக்கும் எதுவுமே எல்லாருக்கும் ஏக்கர் குறைஞ்சபட்சம் 30,000 நிவாரணம் கொடுக்கணும். அனைத்து விவசாயிகளும் கொடுக்கணும். உருவா சம்பா தாளடி 3மே பாதிச்சிருக்குறப்ப இந்த நிலத்துக்கும் கொடுக்கணும், அந்த நிலத்துக்கும் கொடுக்கணும். இது மத்திய குழு காலதாம விவசாயிகளை ஏமாத்தக்கூடாது. ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் நிவாரணம் கொடுக்கணும். இன்னைய வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா கூட்டுறவு வங்கி கடன் கொடுக்கவே கிடையாது, யாருக்கும் கொடுக்கவே இல்லை. அவங்க சட்டமன்றத்திலே பொய் சொல்றாங்களே, பொய் சொல்றாங்களே. 600-700 மூட்டை செஞ்சு நெல் கொள்முதல் பண்ணும்போது 2000 மூட்டை வாய் கூசாம சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லமா. இப்ப ஆவணி மாசம் கொடுக்கற லோனு, ஆவணி போய் பெரட்டாச்சு போய் காட்சியா பாருங்க. இப்ப நாங்க லோனை வாங்கி ஒரே நிமிஷம் அவங்கள போய் அந்த இடம் மட்டும் அப்படியே கேமரா பாத்து நீங்க நின்னீங்க, அவங்க போட்டோ மட்டும் எடுத்து இந்த பக்கம் கூட சம்பா அப்படியே எடுத்துட்டாங்க.